ஹாய், நான் உங்கள் நவீன் விக்னேஸ்வர். எனக்காவது நீங்கள் இந்த மாதிரி யோசிச்சிருக்கீங்களா? நாம் ஏன் மற்றவங்கள மாதிரி இல்லை? நாம் ஏன் ரொம்ப வித்தியாசமாக இருக்கோம்? நாம் ஏன் சின்ன சின்ன விஷயத்துக்கும் பயப்படுறோம்? நம்மளோட ஸ்கின் டோன் ஏன் இப்படி இருக்குது? நாம் ஏன் இப்படி கொஞ்சம் குண்டாக இருக்கோம்? நமக்கே இப்படி ஃபேஷியல் ஹேர் வருது? நாம் ஏன் இப்படி இன்ட்ரோவர்ட்டாக இருக்கோம்? நாம் ஏன் இப்படி எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருக்கோம்? ஏன் நம்மளால் எல்லார் மாதிரியும் இருக்க முடியல? ஆர் எல்லோரும் பண்ணுற சில விஷயங்களை நாம் ஏன் வேறு மாதிரி பண்ணுறோம் அப்படின்லாம் எனக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அண்ட் அது உங்களுக்கு கொஞ்சம் வருத்தமோ வலியோ கொடுத்துருக்கா? அப்படின்னா இந்த எபிசோட் உங்களுக்காக தான், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி யோசிக்கிறது ரொம்ப காமனுங்க. சில விஷயங்கள், சில ஹேபிட்ஸ்லாம் நாம் கொஞ்சம் யூனிக்காக இருக்கலாம். சில விஷயங்கள் நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலாம். யோசிக்கிற விதம், எழுதுகிற விதம், பழகிற விதம், நம்மளோட நேச்சரே கூட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம். நம்மளோட லுக்ஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம். நம்மளோட பாடி ஷேப்போ ஸ்ட்ரக்சரோ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம். அண்ட் சிலர் கூட அதை நம்ம பின் பாயிண்ட் பண்ணி கொஞ்சம் ஹர்ட் பண்ணுற மாதிரி கூட சொல்லலாம். நீ ஏன் இப்படி பண்ணுற? இப்படி இருக்காத, தப்பு, இப்படி ஏன்டா இப்படி பண்ணிட்டே இருக்கேன்னு கூட யாராவது சொல்லலாம். அண்ட் அப்படி இருக்கிறதோ அண்ட் அதை பற்றி நம்ம ஃபீல் பண்ணுறதோ ரொம்ப நேச்சர் தாங்க, ரொம்ப நேச்சுரலான ஒரு விஷயம்தான். பட் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. ஜஸ்ட் திங்க் ஆர் ஜஸ்ட் பிலீவ் தட் யூ ஆர் பியூட்டிஃபுல் இன் யுவர் ஓன் வே. நீங்களும் ரொம்ப அழகு, நீங்களும் ரொம்ப ஸ்பெஷல், நீங்களும் ரொம்ப செமதான். உங்களுக்குன்னே இருக்கிற ஒரு பாஷையில் நீங்களும் ரொம்ப அழகு தான், உங்களுக்குன்னே இருக்கிற ஒரு விதத்தில், சரிங்களா? இப்போ ஏதாவது இந்த மாதிரி யாராவது ஏதாவது ரூல்ஸ் எழுதி வச்சுருக்காங்களா? இல்லை உலகத்தில் ஏதாவது சட்டம் எது இருக்கா? என்ன ஒருத்தன் இப்படி தான் பேசணும், ஒருத்தன் இவ்வளோ தான் யோசிக்கணும், ஒரு பொண்ணுக்கு ஃபேஷியல் ஹேர் வரக்கூடாது, ஒருத்தன் இன்ட்ரோவர்ட்டாக இருக்கக்கூடாது, நீ இப்படி ட்ரெஸ் பண்ணக்கூடாது, நீ அது பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சட்டம் இருக்கா? இல்லை ஏதாவது ரூல் புக் இருக்கா? சொல்லுங்கள். இது எல்லாமே சொசைட்டியில் இருக்க ஒரு கண்டிஷனிங்னு சொல்லுவாங்க. எல்லாருமே பேசுகிறது, மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் யோசிக்கிறது, காலகாலமாக இருக்கிற விஷயங்கள், அந்த பிலீஃப்ஸ் எல்லாம் சேர்ந்து நமக்குள்ளேயும் சொசைட்டிக்குள்ளேயும் ஒரு கண்டிஷனிங் மாதிரி ஆயிருக்கு. இப்படி இருந்தால் சரி, இப்படி இருந்தால் தப்பு அப்படிங்கிற மாதிரி. பட் இன் ரியாலிட்டி இப்படி இருக்கிறது தான் சரி, இப்படி இருக்கிறது தான் தப்பு அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. நான் இப்போ சொன்னதான் இப்போயும் சொல்கிறேன். யூ ஆர் பியூட்டிஃபுல் இன் யுவர் ஓன் வே. கண்டிப்பாக we might have to work on a few things. மேபி நான் பீயிங் அன் இன்ட்ரோவர்ட்டையோ இல்லை சில விஷயங்களையோ ஓவர் திங்கிங்கையோ எதையும் நான் க்ளோரிஃபை பண்ண விரும்பலை. ஆர் அப்படி இருங்க அது செம அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல விரும்பலை. அஃப்கோர்ஸ் மேபி we have to work on few things. சில விஷயங்களில் நாம் ஒர்க் பண்ணணும், சில விஷயங்களை நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் தான். பட் அப்படி இருக்கிறதே தப்பு, அப்படி இருக்கிறதே குத்தம், அப்படி இருக்கிறது ஒரு கேர்ஸாக பார்க்க வேண்டாம். அப்படி இருக்கிறத ஒரு சாபம் மாதிரி, சே நாமே எப்படி இருக்கும், நாமே எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது நமக்கே நம்ம மேலே ஒரு வெறுப்பு தானே வருது. நம்ம அந்த குவாலிட்டியை நம்ம வெறுக்க தானே செய்கிறோம். ஸோ எப்போ நமக்கு நம்ம மேலே ஒரு வெறுப்பு இருக்கோ, நம்ம மேலே கம்ப்ளீட்டாக வெறுப்பு இல்லைனாலும் ஒரு சின்ன குவாலிட்டி போதும் நம்மளை டீக்ரேட் பண்ணிக்கவோ இல்லை டவுன்கிரேட் பண்ணிக்கவோ. அப்படி இருக்கும்போது நாம் எப்படி அதுலேருந்து வெளில வர முடியும்? நாம் ஃபர்ஸ்ட் நம்மளை லவ் பண்ணணும்ல, நம்மளை முழு மனசாக நேசிக்கணும், லவ் பண்ணணும்ல. இட்ஸ் ஓகேடா, நான் இப்படி தான் இருக்கிறேன், என்ன இப்போ, நான் இப்படி தான் பேசுவேன், என்ன இப்போ, அந்த ஆட்டிடியூடும் அவசியம் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். அவர் அன்கண்டிஷனல் செல்ஃப் லவ்வும் அவசியம் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஸோ ஐ ரிப்பீட், யூ ஆர் பியூட்டிஃபுல் இன் யுவர் ஓன் வே. நீங்கள் ரொம்ப அழகு, நீங்கள் ரொம்ப அமேசிங், நீங்கள் ரொம்ப க்யூட்டு. நிறையா பிம்பிள்ஸ் இருந்தாலும் நீங்கள் க்யூட்டு தான், சொட்டை விழுந்தாலும் நீங்கள் ஹேண்ட்ஸம் தான், எப்படி இருந்தாலும் உங்கள் பாடி ஸ்ட்ரக்சர் இருந்தாலும் நீங்கள் அழகு தான், சின்ன சின்ன விஷயத்துக்கு பயப்பட்டாலும் நீங்கள் தைரியசாலி தான், உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் அழகாக இல்லைனாலும் நீங்கள் அழகு தான், நீங்கள் லைஃப்பில் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலுமே உங்களுக்கு நீங்கள் ராஜா தான். அண்ட் யூ கேன் ஃபர்கிவ் யுவர் செல்ஃப். தெர் இஸ் நத்திங் லைக் உலகம் இப்படி இருக்குது, நாம் இப்படி இருக்கணும், நாம் இப்படி தனியாக இருக்கக்கூடாது அப்படின்லாம் இல்லை. இன்ஃபேக்ட் இதை நம்ம இப்படி கூட பார்க்கலாம், எல்லாரும் ஒரே மாதிரி தான்ப்பா இருக்காங்க, நாம் தான்ப்பா டிஃப்ரெண்ட்டாக, ஸ்பெஷலாக, யூனிக்காக இருக்கும். என்னோடய ஸ்கின் டோன் பாருப்பா எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, என்ன கருப்பாக இருக்குன்னு சொல்கிறீங்களா, என்ன மாதிரி கலரில் இங்கே எவன்டா இருக்கா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கணும். புரியுதுங்களா? எல்லார் மாதிரி நாமளும் இருந்துட்டால் நாம் ஒரு ஜெராக்ஸ் ஆகிடுவோம்ல. we should be an original. ஸோ இந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த மைண்ட் செட் ரொம்ப அவசியம். ஸோ நிறையா விஷயங்கள் மைண்டில் தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் மைண்டில் தான் இருக்குது. ஸோ ஒரு அக்செப்டன்ஸோட, ஒரு பிலீஃபோட, நிறைய செல்ஃப் லவ்வோட நீங்கள் எந்த விஷயத்தை மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அதில் ஒர்க் பண்ணுங்கள். மாறினா ரொம்ப ரொம்ப சந்தோஷம், மாறலைனாலும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா
உங்களுக்கு ரீசன் தெரியும், நீங்கள் ரொம்ப அழகு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ எல்லோரும் எப்போவும் ஹாப்பியாக இருங்க, சிரிச்சுட்டே இருங்க, உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணிகிட்டே இருங்க. அப்பப்போ சின்ன சின்ன ஹைஸ் இருக்கலாம், சின்ன சின்ன லோஸ் இருக்கலாம், பட் எல்லாமே பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப் தான். ஸோ முழு மனசாக நம்புங்க, வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அழகானது. நீங்கள் லிசன் பண்ணிருக்க ஆப்பில் இன்னும் இதயத்தின் குரலை ஃபாலோ பண்ணல அப்படின்னா, ஆர் நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் லிசனராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஃபாலோ பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எபிசோட் போட்ட உடனே உங்களுக்கு டான நோட்டிஃபிகேஷன் வரும். நிறையா எபிசோட்ஸ் கேட்டு மோர் பாசிட்டிவாக இருங்க. இது நவீன் விக்னேஸ்வரின் இதயத்தின் குரல். நாம் ஒரு 2 வாரங்கள் கழித்து இல்லை ஒரு மாதம் கழித்து சந்திப்போம். நன்றிகள் 1000.